ரசிகரை கொலை செய்த வழக்கில் கைதான கன்னட நடிகர் தர்ஷன் சிறையில் சகல வசதிகளுடன் சொகுசாக இருந்து வந்தது குறித்து விசாரிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரேணுகாசாமி என்ற ரசிகரை கொலை செய்த வழக்கில் கைதான கன்னட நடிகர் தர்ஷன் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் சிறையின் புல்வெளியில் நாற்காலியில் அமர்ந்தபடி காஃபி சிகரெட்டுடன் ரவுடி வில்சன் மற்றும் அவரது மேலாளராக பணிபுரிந்த நாகராஜுடன் பேசி சிரித்துக் கொண்டிருக்கும் புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. மேலும் சிறையில் இருந்தபடி வீடியோ காலில் பேசும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ள நிலையில் பரப்பன அக்ரஹார சிறை அதிகாரிகள் 9 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக பரப்பன அக்ரஹார காவல் நிலையத்தில் சிறை கண்காணிப்பாளர் புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் பதிவு செய்யப்பட்டுள்ள 3 வழக்குகளில் 2இல் தர்ஷன் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த வழக்குகளை விசாரிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரு தனிப்படை இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதிகாரிகள் மீது விசாரிக்க உள்ளது. இதனிடையே தர்ஷன் சிறையில் சொகுசாக இருந்து வந்ததில் கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமாருக்கும் பங்கு இருப்பதாக பாஜகவை சேர்ந்த கர்நாடக எதிர்க்கட்சித் தலைவர் அசோகா குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளையில் தர்ஷன் விவகாரம் குறித்து அம்மாநில முதல்வர் சித்தராமையா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்களும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்றனர். அப்போது காவல்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று தர்ஷனை பெல்லாரி சிறைக்கும் வழக்கில் கைதான மற்றவர்களை வெவ்வேறு சிறைகளுக்கும் மாற்ற உள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர்.